अस्सलातु वस्सलामु अला नबीना मुहम्मदिन व अला आलि मुहम्मद अल्लाहुम्मा सल्लि अला मुहम्मदिन व अला आलि मुहम्मद कमा सल्लैत अला इब्राहिम व अला इब्राहिम ஃபில் ஆலமீன் இன்னக ஹமீதும் மஜீத். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, எமது மாற்று மத நண்பர்களால் முன்வைக்கப்படக்கூடிய சில கேள்விகளுக்கு நாங்கள் இந்த நிகழ்ச்சியினூடாக பதில் அளித்து வருகிறோம். அந்த வரிசையில் எம்மிடம் கேட்கப்பட்டிருக்கக்கூடிய கேள்விகளுள் மிக முக்கியமான இன்னொரு கேள்விதான், மரணத்துக்கு பின்னால் உள்ள மனிதனுடைய நிலை என்ன என்ற கேள்வி. முஸ்லிம்கள் உடைய நம்பிக்கையையும் அவர்களுடைய நம்பிக்கையை வைத்து அவர்கள் மறுபிறவி என்ற ஒரு நம்பிக்கையை அவர்களுடைய மதங்களிலே சொல்வதையும், முஸ்லிம்கள் அவர்களுடைய அந்த நம்பிக்கைப்படி என்ன என்பதை அவர்கள் கேட்கிறார்கள். இஸ்லாத்தில் மறுபிறப்பு என்பது ஒன்று கிடையாது. உலக வாழ்க்கை, ஒரு மனிதனுக்கு வழங்கப்பட்ட ஆயுட்காலம் எப்பொழுது முடிவடைகிறதோ அதோடு இந்த உலகத்துக்கு அவன் விடை கொடுத்து விடுவான். திருப்பவும் இந்த உலகத்திலே அவன் படைக்கப்பட மாட்டான், உலகத்துக்கு அனுப்பப்பட மாட்டான். மரணத்தோடு இந்த உலக வாழ்க்கை முடிந்துவிடும். அதற்கு பின்னால் மண்ணறை வாழ்க்கை ஒன்று இருக்கிறது, கபருடைய வாழ்க்கை என்று சொல்லுவோம், மண்ணறை வாழ்க்கை. அந்த மண்ணறை வாழ்க்கை எதுவரை காலம் என்றால், இந்த உலகம் அழியும் வரைக்கும். அழிக்கப்பட்டதன் பின்னால் இறைவனுடைய அனுமதியோடு இந்த மண்ணறையிலே புதைக்கப்பட்ட மண்ணறையிலே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய எல்லோரும் எழுப்பாட்டப்படுகின்ற ஒரு நாள் வரும். அதைத்தான் மறுமை நாள், எழுப்பப்படும் நாள் என்றெல்லாம் நாங்கள் முஸ்லிம்கள் நம்புகிறோம். இதுதான் உண்மை. மரணித்தவர்கள் யாருமே இந்த உலகத்துக்கு திருப்பி வந்தது கிடையாது, மறுபிறவி எடுத்து வந்தது கிடையாது. அது மனித பிறவி அல்ல, மிருகங்களுடைய பிறவி. நல்ல மனிதர்கள் நல்ல பிறப்பெடுப்பார்கள், கெட்ட மனிதர்கள் கெட்ட பிறப்பெடுப்பார்கள் என்றெல்லாம் நம்புகிறார்கள். அவைகள் எல்லாம் நிரூபிக்கப்பட்ட உண்மைகள் கிடையாது. இஸ்லாத்துடைய நம்பிக்கையை பொறுத்த வரைக்கும் இஸ்லாம் மிக தெளிவாக மரணத்தோடு இந்த உலக வாழ்க்கை முற்று பெறுகிறது, முடிவடைகிறது. அதற்கு பின்னால் வாழ்க்கை இருக்கிறது, அது சொர்க்கத்தில் அல்லது நரகத்தில். இந்த உலகத்தில் ஒருவன் ஒரு இறைவனை வணங்கி அவனுடைய கட்டளைகளை பின்பற்றி அவருடைய தூதருடைய வழிமுறைகளை பின்பற்றி இந்த உலகத்தில் நன்மை செய்து பாவங்களை விட்டும் இறைவனிடம் பாவ மன்னிப்பு பெற்று வாழ்ந்தால் அவனுக்கு மறு வாழ்க்கையில் சுவர்க்கம் இருக்கிறது, இல்லையா அவனுக்கு நரகம். இது ரெண்டும் தான் மண்ணறைக்கு பின்னால் உள்ள அந்த வாழ்க்கையிலே இருக்கிறது. எனவே இதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். குர்ஆனில் இது தொடர்பாக பல வசனங்கள் அல் குர்ஆனிலே சொல்லப்பட்டிருக்கிறது. அல் குர்ஆன் பல இடங்களில் இதை உண்மைப்படுத்துகிறது. திருப்பி எழுப்பாட்டப்படுவது, அல்லாஹ் தஆலா காபிர்கள் அன்றைய காலத்திலே நபிகளுடைய காலத்தில் வாழ்ந்த அந்த இறை மறுப்பாளர்கள் கூட கேட்டார்கள், உக்கி போன எலும்பிலிருந்து திருப்பி உங்களுடைய இறைவன் எழுப்பாட்டுவான். உக்கி போன அழுகி போன மண்ணில் புதைத்ததன் பின்னால் தூசு துகள்களாக மாறக்கூடிய இந்த எலும்பில் இருந்தா இறைவன் திருப்பி உங்களுடைய இறைவன் படைப்பான் என்று கேட்கிற நேரம் இறைவன் பதில் சொல்வான், ஒன்றும் இல்லாமல் இருந்த உன்னை படைத்த இறைவனுக்கு நீ மரணித்ததன் பின்னால் உன்னை திருப்பி படைப்பது, திருப்பி உன்னை எழுப்புவது இறைவனுக்கு என்ன பெரிய காரியமா என்று இறைவன் கேட்பான். அதற்கு நிறைய உதாரணங்களை அல் குர்ஆனிலே அடுக்கிக் கொண்டே போகலாம். இறைவன் அதற்காக வேண்டியே ஒரு சில மனிதர்களை மரணிக்க செய்து திருப்பி பல வருட காலம் அவர்களை இந்த உலகத்தில் உறங்க வைத்து அவர்களுக்கு தெரியாமல் திருப்பி அவர்களை உயிர்ப்பித்த வரலாறுகளை அல் குர்ஆனிலே பார்க்கலாம். எனவே சுருக்கமாக சொல்ல போனால் முஸ்லிம்களிடம் மறுபிறவி என்கின்ற நம்பிக்கை கிடையாது. மறு வாழ்க்கை, மறுமைக்கு பின்னால் ஒரு வாழ்க்கை இருக்கிறது, அது சொர்க்கம் அல்லது நரகம். அது இந்த உலக வாழ்க்கை கிடையாது. சொர்க்கம் என்றால் நிம்மதியான வாழ்க்கை. இந்த உலக வாழ்க்கையை ஒப்பிட முடியாது. உலக வாழ்க்கை போன்றல்ல. உலக வாழ்க்கை சோதனை களம், சோதனைக்குரிய வாழ்க்கை. சொர்க்க வாழ்க்கை இன்பகரமானது. பாவி
பாவமான நிலையில் பாவியாக ஒருவன் மரணித்தால் அவனுக்கு நரக வாழ்க்கை அது படு பயங்கரமானது, அது மிக மோசமானது. எனவே மரணத்துக்கு பின்னால் ஒரு வாழ்க்கை இருக்கிறது, அது சொர்க்கம் அல்லது நரகம். மரணித்ததன் பின்னால் மன்னரை வாழ்க்கையை எல்லோரும் அனுபவித்தே ஆக வேண்டும் என்பதுதான் முஸ்லிமுடைய நம்பிக்கை. எனவே இறைவன் எம் அனைவருக்கும் நேர்வழி காட்ட போதுமானது.